ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். தமிழ் வாக்கியங்களில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது நம்மளுடைய தாய்மொழி. இந்த வாக்கியங்களை பாருங்களேன். நான் கல்லூரியில் ஆசிரியர் பணிபுரிகிறேன். ஆசிரியராக அப்படின்னு இருக்கணும். கடந்த 20 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதுவே இங்கிலீஷில் ஒரு பேசேஜ் இருக்குன்னா அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், look at these sentences. The principal will ask the timetable. I going to type that. I give the timetable after type. ஸோ இந்த சென்டென்சஸில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது? இந்த வீடியோவில் மிஸ்டேக்ஸ் பார்த்து அந்த கிராமர் மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை இந்த கிராமர் மிஸ்டேக் வராமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப் பண்ணுறக்கும். டைரெக்டாக கிராமர் ரூல்ஸை படிக்கிறதுக்கும் கிராமர் மிஸ்டேக் பார்த்து அதை திருத்தி அதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா எப்போவுமே மறக்காது. லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். முதல்வர் டைம் டேபிளை கேட்பார். நான் அதை டைப் செய்ய போகிறேன். டைப் செய்த பிறகு நான் அதை கொடுப்பேன். த பிரின்சிபல் வில் ஆஸ்க் த டைம் டேபிள். ஐ கோயிங் டு டைப் தட். ஐ கிவ் த டைம் டேபிள் ஆஃப்டர் டைப். மிஸ்டேக்ஸ் இருக்குது இந்த சென்டென்சஸில். ஸோ அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. தெரியலைனாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனாவது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மிஸ்டேக்ஸ் இருக்கிற பேராகிராஃபை நான் மேலே கொடுத்துருக்கேன். கீழே அந்த மிஸ்டேக்ஸை திருத்தி கொடுத்துருக்கேன். த பிரின்சிபால் வில் ஆஸ்க்டு அப்படின்னு இருக்குது. வில், ஷால் இது ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தைகள். இதுக்கு அப்புறம் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் வேர்ப் இருக்கணும், வேலையை குறிக்கும் வார்த்தை இருக்கணும். த பிரின்சிபால் வில் ஆஸ்க் த டைம் டேபிள். ஐ கோயிங் அப்படின்னு வராது. ஓகே, ஐ ஆம் கோயிங், நான் இதை செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஆம் கோயிங். ஐ ஆம் கோயிங் டு டைப் தட், நான் அதை டைப் பண்ண போகிறேன். I give the timetable after type. I will give the timetable after typing. ஓகே, டைப்பிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல செயல், அதாவது ஜெரன் ஃபார்ம் மாதிரி. நான் அதை டைப் பண்ணதுக்கப்புறம் கொடுப்பேன். அடுத்த பேராகிராஃப். மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அது என்னன்னு பார்த்துக்குருவோம், ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள், பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா இன்னும் பெட்டர். நவ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். எந்த மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். There are 5 students into the classroom. Into அந்த இடத்துல அந்த ப்ரிப்போசிஷன் தேவையில்லையே, இன் போட்டாலே போதும். There are 5 students in the classroom. கிளாஸ் ரூமில் 5 மாணவர்கள் இருக்கின்றனர். They are standing near the blackboard. அவர்கள் பிளாக் போர்டு அருகில் நின்று கொண்டிருக்கின்றனர். They were talking about the examination. வேர் அப்படின்னு வந்துடுது பாருங்களேன், இது பாஸ்ட் டென்ஸ். நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கிறத குறிக்கிறோம், அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பாஸ்ட் டென்ஸ் வருது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது. They are talking about the examination. One between them. இந்த பிட்வீன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் 2 பேர் மட்டும் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 2 பேருக்கு மேலே இருந்துச்சுன்னா among தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒன் among them is telling I am studying well. நான் நன்றாக படித்து கொண்டிருக்கிறேன். I am study well. am அப்படிங்கிறது பி வேர்ப். பி வேர்புக்கு அடுத்து வர்ற வேர்ப் ஐஎன்ஜியில் இருக்கணும், இல்லைனா பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கணும். Now look at this passage. இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மிஸ்டேக்ஸ் இருக்கிற பேராகிராஃப் மேலே கொடுத்துருக்கேன். ஐ வென்ட் டு மதுரை. நான் மதுரைக்கு சென்றேன். ஸோ இது கிராமர் கரெக்டு. லாஸ்ட் வீக், வீக் ஸ்பெல்லிங் பாருங்கள், WEAK. வீக் அப்படின்னா சோர்வு அப்படின்னு அர்த்தம். ஸோ WEEK வாரம். போன வாரம் நான் மதுரை சென்றிருந்தேன். ஐ வேர் ட்ராவலிங். இந்த இடத்துல வேர் அப்படிங்கிறது பன்மைக்கு யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே ஐ அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை. அதனால் ஐ வாஸ் ட்ராவலிங் எ ஹோல் டே.
ஐ கேம் எஸ்டர்டே, ஐ கம் எஸ்டர்டேன்னு வரக்கூடாது. ஓகே, ஸோ கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம், ஐ கேம் எஸ்டர்டே. ரொம்ப சிம்பிளான மிஸ்டேக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. நவ் லுக் அட் திஸ் பேசேஜ். முக்கியமான கிராமர் மிஸ்டேக் இதில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுடைய முக்கியமான ரோல். நான் நிறைய வீடியோஸில் இதை பற்றி பேசியிருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும், இல்லைனா இஎஸ் ஆட் பண்ணணும். ஹீ அப்படிங்கிறது அவர், அவன், இது வந்து சிங்குலர். ஸோ டிரைவ் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது, அதோட எஸ் ஆட் பண்ணுறோம். ஹீ டிரைவ்ஸ் ஹிஸ் கார் ஃபாஸ்ட். ஃபாஸ்டர் தேவையில்லை, ஃபாஸ்ட். இட் இஸ் எ ரெய்னி டே, இட் இஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஹீ டஸ் நாட் ஃபியர், ஹீ டு நாட் ஃபியர் அப்படின்னு இருக்குது பாருங்களேன். டூ அப்படிங்கிறது பன்மைக்கு மட்டும்தான் வரணும், ப்ளூரலுக்கு மட்டும்தான் வரணும். சிங்குலருக்கு டஸ் வரணும். ஹீ டஸ் நாட் ஃபியர். டிரைவிங் ஃபாஸ்ட் இஸ் டேஞ்சரஸ். இந்த டிரைவிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஜெரன் மாதிரி. டிரைவிங் ஃபாஸ்ட் இஸ் டேஞ்சரஸ். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சின்ன கொஸ்டின் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் கண்டுபிடிக்க முடியலைன்னா அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த தடவை நீங்கள் எழுதுகிறப்ப பேசுகிறப்ப இந்த மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டஸ் வி நீட் திஸ், இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். சிங்குலர் வந்துச்சுன்னா டஸ் வரணும், ப்ளூரல் வந்துச்சுன்னா டூ வரணும். வி அப்படிங்கிறது பன்மை, ப்ளூரல், அப்போ டூ தான் வரணும். டூ வி நீட் திஸ், இது நமக்கு தேவையா இருக்கிறதா? வி டு நாட் வாண்ட் திஸ், இது நம்மளுக்கு தேவையில்லை. இஸ் திஸ் நெசசரி ஃபார் அஸ், இஸ் திஸ் நீட் ஃபார் அஸ், நீட் வரக்கூடாது, நெசசரி தான் வரணும். இஸ் திஸ் நெசசரி ஃபார் அஸ், இது நமக்கு தேவையானதா? ஆல் ஆஃப் யூ ஸ்டடிட் வெல் அண்ட் ஸ்கோர் குட் மார்க்ஸ். கண்டினியூ தீஸ் இன் ஃபைனல் செமஸ்டர் ஆல்சோ. என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. தமிழ் வாக்கியங்களை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆல் ஆஃப் யூ ஸ்டடிட் வெல், எல்லாருமே நல்லா படிச்சிருந்தீங்க. அண்டு ஸ்கோர்டு, ஸ்டடிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், படிச்சிட்டிங்க, நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்கோர்டு அதுவும் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, ஓகே, நிறைய மார்க் வாங்கிட்டீங்க. அண்டு ஸ்கோர்டு குட் மார்க்ஸ். கண்டினியூ திஸ் இன் ஃபைனல் செமஸ்டர் ஆல்சோ. ஃபைனல் செமஸ்டர் வருது, இதையே கண்டினியூ பண்ணுங்கள். தீஸ் அப்படின்னு வரக்கூடாது. தீஸ் அப்படின்னா இவைகள் அப்படின்னு அர்த்தம். கண்டினியூ திஸ், இதை கண்டினியூ பண்ணுங்கள் இன் ஃபைனல் செமஸ்டர். செமஸ்டர் ஸ்பெல்லிங் பார்த்துக்கணும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ், அதாவது மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.